Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அரசு முறை பயணமா நியூசிலாந்துக்கு போயிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆக்லாந்து நகர்ல நடந்து வரக்கூடிய நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்காரு. 40 வருஷத்துக்கு அப்புறமா நியூசிலாந்துக்கு போயிருக்க இந்திய பிரதமருக்கு அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்தோனேஷியா போயிருந்தாருங்க அஞ்சலி. இந்தோனேஷியாவுக்கு பிறகு அங்கே இரு நாட்டு தலைவர்கள் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க. வரவேற்பும் சிறப்பாக இருந்தது. அந்த நாட்டினுடைய உயரிய விருது நம்ம பிரதமருக்கு கொடுத்ததையும் பார்த்தோம். அங்கேருந்து நம்ம பிரதமர் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தார். அங்கேயும் சிறப்பான வரவேற்பு, இரு நாட்டு பிரதமர்களுக்கு இடையே முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தானதை பார்க்குறோம். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் சிறிய தீவு நாடாக இருக்கக்கூடியது நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற காட்சியை பார்க்குறோம். செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நியூசிலாந்து சென்றிருக்கிறார். ஆக்லாந்து நகரில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று காலையாவுக்கு அந்த நாட்டு அரசின் சார்பில் பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அப்போது அந்த நாட்டினுடைய மாவரி பழங்குடியினர் சார்பில் அவருக்கு இந்த பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதாவது நியூசிலாந்து நாட்டை பொறுத்தவரை பழங்குடியினர் தான் அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள். குறிப்பாக மாவரி பழங்குடியினருடைய அந்த நடனம் என்பது மிக பிரசித்தி பெற்றது. அதாவது ஒரு போர்க்களத்தில் எப்படி ஆக்ரோஷமாக நடனம் ஆடி பாட்டு பாடி வரவேற்பார்களோ அது போல பிரதமர் மோடிக்கும் அவர்கள் நடனம் ஆடி வரவேற்பு தெரிவித்தார்கள். நியூசிலாந்து நாட்டினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அவர்கள் கூட தன்னுடைய முகத்தில் அந்த பச்சை குடி போன்று பச்சையை குத்தி கொண்டு பிரதமர் அருகிலே நின்று கொண்டு அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் அவர் விளக்கியது கவனம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்தினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் மாளிகையின் சார்பில் பிரதமர் மோடிக்கு காலா லஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விருந்து, பிரம்மாண்டமான விருந்தும் அளிக்கப்பட்டது. அந்த விருந்தில் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலிய நாட்டு கலாச்சார நிகழ்வும் இடம்பெற்றது. இந்தியாவின் நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சார நிகழ்வும் இடம்பெற்றது. ஒரு புறம் பழங்குடியினர் தங்களுடைய பாரம்பரியமான இசை மற்றும் நடனங்களை ஆட, அதற்கு ஈடு கொடுப்பது போல நமது இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சார குழுவினரும் தங்களுடைய நடனங்களை ஆடி அந்த பிரம்மாண்டமாக கண்ணை கவரக்கூடிய வகையில் அது அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஆக்லாந்து நகரில் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். சற்று முன்னதாக நியூசிலாந்தினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அவர்களும் உரையாற்றினார். குறிப்பாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் வருவது இதுவே முதன்முறை. இத்தனை ஆண்டு காலமாக நியூசிலாந்து நாட்டு மக்கள் காத்திருந்த காத்திருப்பு வீண் போகவில்லை. அந்த காத்திருப்பு தற்போது நிறைவடைந்திருக்கிறது, முழுமைப்பட்டிருக்கிறது என்று நியூசிலாந்து நாட்டினுடைய பிரதமர் குறிப்பிட்டார். தற்போது பிரதமர் மோடி பேசி வருகிறார். நமஸ்தே என்ற முதலில் தன்னுடைய உரையை பிரதமர் மோடி ஆரம்பித்து தற்போது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் மத்தியில் அவர் உரையாற்றி வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.